எத்தனையோ எங்களுடைய சகோதர சகோதரிகள் எப்படி அந்த குடும்பத்தோட அந்த உள்ளுக்கு போயிட்டார்களே, அவர்களுக்கும் ஜெமியத்துல்லமா ஜனாசாவுடைய தொழுகையுடைய வழிகாட்டலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, காய்பான ஜனாசா தூரத்தில் உள்ளவர்களுக்காக வேண்டி, ஊரில் உள்ளவர்களுக்கு அல்ல, தூரத்தில் உள்ளவர்களுக்கு, கண்டியை சேர்ந்த மற்ற பகுதியை சேர்ந்தவர்களுக்கு மறைவான ஜனாசா தொழுகை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும் பொழுதே இந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்ட பல பகுதிகளில் மக்கள் பலத்த சேதனைக்கு, கண்டி, பதுல்ல, நுவரெலிய, ட்ரிங்கமலி, அன்றாதப்பல, பொலன்னர்வ, புத்தளம், கம்பஹா, கொழும்பு, வவுனியா, மன்னார், கேகல்ல, இப்படி இந்த பகுதிகளில் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் பலத்த சோதனைக்கு ஆளாக இருக்கிறார்கள். இந்த நேரம் எங்களுடைய RCC என்ற ரிலீஃப் கோஆர்டினேட்டர் சென்டர் அதை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதோட தொடர்பு கொள்ளுங்கள். 2 வகையான வேலைகளை நாங்கள் செய்து வருகிறோம். நான் இந்த ஜும்மால 2ஐயும் சொல்கிறேன். ஜெமியத்துல்லமா அதனுடைய பணி இருக்குது, ஃபத்வா விவகாரங்கள், அதை தெளிவாக ஜனாசா தொழுகணுமா, அதை எப்படி தொழுகணும், துவா கேட்கணுமா, மெம்பர்ல துவா கேட்பது சுன்னத் என்பதை இந்த நாட்டு கதீமார்களுக்கு இன்று அல்லா இடத்துல கேட்குமாறு நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களோட தர்மங்களையும் சரியாக செய்ய வேண்டும். அதுக்கும் முன்வாரங்கள். மஸ்ஜிதுகள் பொறுப்பெடுப்பதற்கும் இந்த RCC வந்து ஜெமியத்துல்லமால அந்த சென்டர் அது வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஒரே இடத்துல போய் குமியாம எல்லாரும் இப்படி செய்து கொள்றது அது பொருத்தமாக இருக்கும். எந்த ஊருக்கு பாதிக்கப்படாதவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த ஊருக்கு நாங்க பகிர்ந்து கொடுக்கணும் என்ற அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வசதி படைத்த பகுதிகளும் வேறொரு பகுதியை தெரிவு செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களோட சேர்ந்து பணம், முதலாவது நீங்க பணத்தை எடுத்துக்கொண்டு ஸ்மார்ட் வில்லேஜை போல போய், அந்த ஸ்மார்ட் வில்லேஜ் என்றது சில வசதி படைத்தவர்கள் ஒரு ஊரை கண்டிலிருந்து, கொழும்பிலிருந்து, அம்மாந்தோட்டிலிருந்து பல பகுதிகளுக்கு போயிட்டு அவர்கள் இதை உருவாக்குறது போல நீங்களும் தைரியமாக வாங்க தனவந்தர்கள், உங்களோட பணத்தை கொடுத்து நீங்களே நின்று அந்த மக்களை. இன்றைக்கு ஒரு காலையில் ஒரு சகோதரர் கால் பண்ணினார், அதுல ஒரு இடத்தை சொல்லுங்க, நான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், எங்க போய் நான் அதை கொடுக்கலாம் என்று விநியோகிக்கலாம் என்று சொல்லுங்க. அப்படி தனவந்தர்கள் முன்வாங்க, நானே போகிறேன் இந்த பகுதிகளுக்கு என்று சொல்றது தான் ஆக சிறந்தது. உங்களோட பணம், உங்களோட காலம், உங்களோட நேரம், உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி, குழந்தைகளை எடுத்துட்டு போங்க. ஊர் பார்க்கறதுக்கு அல்ல, சோதனை பார்க்கறதுக்கு அல்ல, கொடுத்து அவர்களை தைரியப்படுத்த ஆறுதல் சொல்றதுக்காக வேண்டி. அதுதான் இந்த நேரத்தில் தேவை. அதுதான் 160 ஜெமியத்துல்லமாவுடைய கிளைகள் மிக மும்முரமாக உலமாக்கள், 10,000 உலமாக்களிலும் ஒவ்வொருவரும் அதுல தன்னால முடியுமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லோரும் முன்வந்து இந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். ஒன்றிருக்கிறது மார்க்க ரீதியாக அல்லா இடத்துல கையேந்துவது, தௌபா இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவது. இப்பொழுது இந்த ஜும்மால நாங்க அல்லா இடத்துல மன்றாடி கேட்பது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோஆர்டினேட் பண்ணி கொண்டு அந்த ஊர்களை கட்டி எழுப்புறதுக்கு எல்லோரும் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய மஸ்ஜிதுல இந்த செய்யக்கூடிய சந்தா நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ வலிமையாக எந்த ஒரு கமிஷனோ, எந்த ஒரு தடுப்போ, இந்த மஸ்ஜிதோ ஜெமியத்துல்லமாவோ என்றும் அதை எடுக்கிறது கிடையாது. 100க்கு 100 தர்மமாக இருக்கும். உங்களுடைய 1 லட்சமா அது நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் போய் சேரும் என்பதை நிர்வாக சார்பாகவும் ஜெமியத்துல்லமா சார்பாகவும் மிக தெளிவாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் திருப்பி, யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக.